நாமமதுரம் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். நாமமதுரம் என்ற இந்த தலைப்புடன் இருக்கக்கூடிய இந்த யூடியூப் சேனலில் நான் பக்தி இசை, அது தவிர லலிதா சஹஸ்ரநாமம், சௌந்தரலஹரி, அம்பாளுடைய பக்தி வழிபாடு இது சம்பந்தமானது மற்றும் இசை சிகிச்சை அப்படிங்கிறத பற்றி நிறைய வீடியோஸ் போட்டுக்கிட்டு இருக்கோம். இந்த இசை சிகிச்சை அப்படின்ற போது இந்த பதிவில் நான் முக்கியமாக என்ன கவர் பண்ண ஆசைப்படுறேன்னா, ஸ்ரீ சத்யசாய் பாபா அவர்களுடைய 100வது ஜெயந்தி விழா, அவருடைய பிறந்த நாள் 100வது வருஷம் கொண்டாட போகிறோம். அந்த ஜெயந்தி விழாவை முன்னிட்டு நான் இது ஒரு கிராட்டிடியூட் ஆஃபரிங்காக இந்த பதிவினை எடுக்கிறேன். நன்றி என்பது நம்மளோட வாழ்க்கையில் ஒரு முக்கியமான ஒரு அம்சம். கிராட்டிடியூட் அப்படிங்கிறது, நாம் எந்த ஒரு செயல் செய்தாலும் அதற்கு பக்கபலமாக துணையாக இருந்தவர்கள் அனைவரையும், அந்த செயல்குரிய அனைவர்களையும் நினைவு கூர்ந்து அவர்களுக்கு அதுக்குண்டான கிரெடிட் கொடுக்க வேண்டும். அப்படி பார்க்கும் பொழுது எனக்கு ஸ்ரீ சத்யசாய் பாபா அவர்களுக்கு நான் இந்த தெரப்பியில் பண்ண ரிசர்ச்சுக்காக கிரெடிட் கொடுக்கணும்னு நினச்சா மொத்த கிரெடிட்டுமே நான் அவருக்கு தான் கொடுக்கணும். ஏனென்றால் நான் இந்த தெரப்பி, மியூசிக் தெரப்பி என்பதில் நான் ஆய்வு செய்வதற்கு முனைக்கவே இல்லை. எனக்கு இந்த தெரப்பி பற்றி எதுவும் தெரியாது என்று தான் சொன்னேன். ஏனென்றால் என்னுடைய நண்பர் ஒருவர் என்னிடம் ஒரு தடவை கேட்டார், இந்த மாதிரி ஒரு ஸ்பெஷல் சில்ட்ரன் ஸ்கூல் இருக்குது, அவங்களுக்கு கொஞ்சம் மியூசிக் தெரப்பி தேவைப்படுறது, நீங்கள் போகிறீங்களான்னு கேட்டார். நான் அவர்கிட்ட சொல்லிட்டேன், எனக்கு இதை பற்றி ஒன்றுமே தெரியாது, அதனால் நான் பர்ஃபார்மிங் ஆர்ட்ஸ் தான் எனக்கு தெரியும், அதனால் எனக்கு இதை பற்றி தெரியாது, நான் ஒருவேளை எனக்கு வேறு யாராவது தெரிஞ்சவங்க இருந்தாங்கன்னா சொல்கிறேன்னு சொல்லிவிட்டு, அப்படி நான் மியூசிக் தெரப்பியை பற்றி தெரிஞ்சுக்க ஆரம்பித்த போது தான் எனக்கு இந்த ஃபீல்டில் ரொம்ப ஜென்வினாக ஒர்க் பண்ணுறவங்க ரொம்ப குறைவு. புரிஞ்சுக்கிட்டு, சப்ஜெக்டை புரிஞ்சுக்கிட்டு ஜென்வினாக அவங்க லெவலில் அவங்க சின்சியராக தான் பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு என்ன தெரியலங்கிறதே அவங்களுக்கு தெரியலங்கிற போது, அது ஒரு சப்ஜெக்டை நல்லா எடுத்து டீப்பாக ஆராய்ச்சி பண்ணி செய்யக்கூடியவங்க ரொம்ப ரொம்ப குறைவு அப்படிங்கிறது புரிஞ்சுக்கிட்டேன். நிறைய குழப்பங்கள், இந்த சப்ஜெக்டில் நிறைய குழப்பங்கள் இருக்கிறதும், பல வருஷங்களாக இந்த சப்ஜெக்ட் வளராமலே இருப்பதும், இதுக்கு சில காரணங்கள் இருப்பதையும் கண்ட பொழுது எனக்கு அப்போ தான் இதில் ஆராய்ச்சி பண்ண வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்தது. அதற்கு முன்னால் நான் இந்த சம்பிரதாய பஜனையில் ஈடுபாடு இருந்ததால் அது குறித்து தான் நான் ஆய்வு பண்ண வேண்டும் என்று, பிஹெச்டி பண்ண வேண்டும் என்று நினைத்தேன். அப்போது இந்த மியூசிக் தெரப்பி பற்றி ஒரு பண்ணலாமா அப்படிங்கிற ஒரு இது வரும்பொழுது, அப்பொழுது தான் எனக்கு இதற்கு எனக்கு முன்னாடியே சில ஹிண்ட்லாம் ஸ்ரீ சத்யசாய் பாபா அவர்களுடைய ஆசிரமத்துக்கு போனப்போ எனக்கு அது கிடைச்சிதுங்கிறத நான் உணர்ந்தேன். ஏனென்றால் நான் பல வருஷமாக அந்த சம்பிரதாய பஜனையில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதுனால அதில் ஆராய்ச்சி பண்ணணுங்கிற போது, நான் ஒரு தடவை ஆசிரமத்துக்கு போயிருந்த போது எனக்கு ஒரு முதியவர் ஒரு புத்தகத்தை கொடுத்து விட்டு போனார் கையில். அந்த புத்தகத்தில் இருக்கக்கூடிய அந்த விஷயங்கள் தான் என்னுடைய இந்த ஆராய்ச்சிக்கு ஒரு அடித்தளமாக எடுத்துக்கொண்டேன். இந்த தாட் வந்த உடனே இந்த மியூசிக் தெரப்பியில் ஆராய்ச்சி பண்ணணும்னு. அது மட்டும் இல்லாமல் இந்த ஆராய்ச்சி பண்ணும்பொழுது எனக்கு பல இடங்களில் பல சேலஞ்சஸ் வந்தது. ஏனென்றால் நான் இது ஒரு என்ஜிஓஸ்க்கு போய் இதை ஒரு தனிப்பட்ட ஒரு புத்தகத்தை படித்து, இல்லை ஏற்கனவே இருக்கிறத இது பண்ணி ஆராய்ச்சி பண்ணி அதில் இருக்கிறதெல்லாம் புதுசாக ஏதோ நான் ஒரு தீசிஸ் எழுதுகிறேன், அந்த மாதிரி பண்ணலை. நான் தன்னார்வ தொண்டர் அப்படிங்கிற ஒரு இதில் நிறைய என்ஜிஓஸில் போயிட்டு அவங்களோட ஒர்க் பண்ணி இந்த தெரப்பியை இம்ப்ளிமெண்ட் பண்ணி அதோடய ரிசல்ட்ஸை பதிவு பண்ணி, இப்படி ரொம்ப ப்ராக்டிக்கலாக ஒரு குரூப் ஆஃப் பீப்புளோட ஒர்க் பண்ணி தான் இந்த ஆராய்ச்சி பண்ண வேண்டியிருந்தது. அப்படி நான் இந்த ஆராய்ச்சியை பண்ணும்போதே நம்ம பண்ணக்கூடிய ஆராய்ச்சி ஒரு புத்தகத்துக்குள்ளே போய் முடங்கி போகக்கூடிய ஒரு ஆராய்ச்சியாக இருக்கக்கூடாது. அதனால் நமக்கு பொதுமக்களுக்கு, நம்மளை சுற்றி இருக்கிறவர்களுக்கு கட்டாயமாக பலன் ஏற்படணுங்கிறதுனால அந்த ஆராய்ச்சியோடைய வடிவமைப்பே நான் பண்ணும்போதே அதனால் பல பேருக்கு பலன் வருது அப்படிங்கிற மாதிரி ஒரு இதுதான் பண்ணியிருந்தேன். அப்போது பல என்ஜிஓஸோட ஒர்க் பண்ணும்போது இந்த என்ஜிஓஸோட தொடர்பு எனக்கு ஏற்படுத்தி கொடுத்தவர்களில்
சத்யசாய் பாபாவுடைய பக்தர்கள் வந்து அதில் நான் குறிப்பிட்டு சொல்ல வேண்டியது மைசூரில் இருக்கக்கூடிய ராஜேஷ் அண்ணா என்கிற எங்களுடைய சமிதியில் இருந்தவர், அவருடைய ஹெல்ப்பு. அப்புறம் டெல்லியில் இருக்கும் பொழுது திருமதி நாகமணி திவாகர் அண்ணா அவர்கள், இவர்கள் எல்லாம் வந்து சத்யசாய் பாபாவோட பக்தர்கள். அவர்கள் வந்து எனக்கு ஒரு அடுத்த ஸ்டெப்பு என்ன வைக்கிறதுன்னு தெரியாமல் இருந்தப்போ இவர்கள் வந்து அந்த தடையை உடைத்து அடுத்து ஒரு ஆர்கனைசேஷனுக்கு அழைத்து போனார்கள். முக்கியமாக டெல்லியில் குறிப்பிடப்பட வேண்டிய ஆர்கனைசேஷன் வந்து அவர் திவாகர் பையா அவர்கள் ஆர்ட் ஆஃப் லிவிங் போயிருந்தார். அப்போ சத்யசாய் பாபா ஆர்கனைசேஷன்லேருந்து மூவ் ஆகி அவர்கள் ஆர்ட் ஆஃப் லிவிங் போய்விட்டார்கள். அப்பொழுது அவர்கள் வந்து ஒரு போதைப்பொருள் மீட்பு மையம் ஒன்றுக்கு அழைத்து போனார். அந்த மையத்துக்குள் நுழைந்த உடனே அந்த டாக்டர் அவருடைய பின்னாடி வந்து ஒரு பேக்ட்ராப்பில் லைஃப் சைஸ் சாய்பாபாவுடைய அந்த பிக்சர் இருந்தது. அப்பொழுதுதான் எனக்கு புரிந்தது, நம்மளுடைய இந்த ரிசர்ச் வந்து இது இறைவனுடைய பிளான், இது அவருடைய பிளான் படி நடக்கிறது, அவர்தான் நம்மளை வழி நடத்துகிறார் என்ற ஒரு நம்பிக்கை அந்த நேரத்தில் எனக்கு வந்துவிட்டது. அதனால் இனிமேல் இது நிற்கவும் நிற்காது, இனிமேல் இது நல்லபடியாக போகும் என்கிற அந்த நம்பிக்கையும் வந்தது. அதுக்கப்புறம் அந்த போதைப்பொருள் மீட்பு மையத்தில் ரிசர்ச் பண்ணினேன். ஒரு 2.5 வருடங்களுக்கு மேல் அங்கேயே பண்ணி இருந்தபோது அதற்கு மேல் என்ன செய்வது, வேறு ஏதாவது செய்ய வேண்டும் இந்த தெரப்பி ஒர்க் பண்ணுறதுங்கிறதுக்குன்னு சொல்லும்போது அது திடீர்னு ஒரு நாள் ஒரு ஃபோன் பண்ணி திஹார் ஜெயிலில் டிஜி அவர்கள், விமலா மெஹரா என்றவர்கள் இருந்தார்கள். அவர்கள் வந்து இந்த மாதிரி மியூசிக் தெரப்பி வேணும் என்று கேட்டதாக அந்த போதைப்பொருள் மீட்பு மையத்துடைய அவருடைய ட்ரஸ்டியான ஒருத்தர் டாக்டர் கஞ்சன் என்பவர் எனக்கு ஃபோன் பண்ணார். இப்படியாக அந்த ரிசர்ச் வந்து ஒன்றுலேருந்து ஒன்றுன்னு அடுத்த ஸ்டெப்புக்கு போகிறதுக்கு ஸ்ரீ சத்யசாய் பாபா அவர்களுடைய அந்த டிவோட்டிஸ் மூலமாக தான் அது நடந்தது. இந்த ரிசர்ச் எல்லாம் முடித்து நான் பப்ளிஷ் பண்ணும்போது நான் ஒன்று நினச்சிட்டேன், அந்த பப்ளிஷ் பண்ணலை, அதாவது ரிசர்ச்சை சப்மிட் பண்ணிட்டேன் தீசிஸை. அப்போ நான் ஒன்று தான் நினச்சேன், இது யூனிவர்சிட்டியால் அங்கீகாரம் கிடைப்பது தவிர எனக்கு வந்து முக்கியமாக ஸ்ரீ சத்யசாய் பாபா அவர்களுடைய அங்கீகாரம் எனக்கு ஏதோ ஒரு முறையில் கிடைக்க வேண்டும் என்ற ஒரு ஆவல் மனசுக்குள் இருந்தது. அப்போது வந்து 2011 அவர் சமாதி ஆகிவிட்டார். 2014 நான் இந்த ரிசர்ச்சை முடிக்கிறேன். ஆனால் எனக்கு மனதிற்குள் வந்து சுவாமியோட அந்த ஆசீர்வாதம் நமக்கு ஏதாவது ஒரு விதத்தில் கிடைச்சால் நம்ம வந்து நல்லா கரெக்டாக பண்ணியிருக்கிறோம், முழுமையாக பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வருமே அப்படின்னு தோணித்து. அப்போது பார்த்து எனக்கு வந்து என் புக் ஷெல்ஃப்லேயே இருந்த ஒரு புத்தகத்தில் என்னுடைய நண்பர் ஒருவர், அவர் புட்டபர்த்திலேருந்து அதை வாங்கின்னு வந்து எனக்கு கொடுத்துருந்தார். அந்த புத்தகத்தில் அவர் வந்து அந்த புத்தகத்தை அன்று தான் நான் எடுக்கிறேன், ஒரு காரணத்துக்காக அந்த புத்தகத்தை அன்று தான் நான் வெளியில் எடுக்கிறேன். அதில் வந்து சுவாமியுடைய அவருடைய சிக்னேச்சர் இருக்குது, ஐ பிளெஸ் யூ என்றும் எழுதியிருக்கிறது. இதெல்லாம் ஒரு திரும்பி நடக்கும்போது கோயின்சிடென்ஸ்ன்னு சொல்ல முடியாது. நம்ம வந்து இறைவன் காட்டிய வழியில் நாம் ஒரு வேலையை செய்கின்றோம் என்கிற பொழுது அதற்கு வந்து அந்த இறைவன் நம்மளை கையை பிடித்து கூட்டிக் கொண்டு போகிறார், நமக்கு உறுதுணையாக இருக்கிறார், நம்மளுடைய வழியை அவரே கிளியர் பண்ணி விடுறார். அப்படிங்கிறதுக்கு என்னுடைய ரிசர்ச் போது நடந்த நிறைய இன்சிடெண்ட்ஸ் வந்து எனக்கு அந்த மாதிரி ஒரு எண்ணத்தை தான் உண்டு பண்ணியிருக்கிறது. அதுக்கப்புறம் 2014 மேல் 15க்கு மேல் இந்த புத்தகத்தை எழுத வேண்டும் என்று நினைத்தேன். அப்போ இந்த 15 இந்த புத்தகத்தை எப்படி தொடங்குவது என்று தெரியவில்லை. எல்லாருக்குமே இந்த ரைட்டர்ஸ்க்கு வந்து ஸ்டார்டிங் ட்ரபிள்னு ஒன்று இருக்கும். நான் வந்து ஒரு ரைட்டர்னு சொல்ல முடியாது அப்போது, ஏன்னா நான் முதல் புத்தகத்தை எழுதுகிறேன். அதனால் என்னுடைய ஸ்டார்டிங் ட்ரபிளில் போக்குற மாதிரி அப்போது வந்து ஒரு டிவோட்டியே கால் பண்ணி என்னோட பேசும் பொழுது அவர் வந்து சில விஷயங்களை என்னோட பகிர்ந்து கொள்ளும் பொழுது எனக்கு அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்டு அந்த கான்வர்சேஷன்லேருந்து எனக்கு கிடைத்தது. அதுக்கப்புறம் வந்து இந்த புத்தகத்தை எழுதி முடித்த உடனே இந்த புத்தகத்தை பப்ளிஷ் பண்ணுறது ஆன்லைன் பப்ளிஷிங் பண்ணிட்டேன். அதை பார்த்த ஒரு சத்யசாய் பாபாவின் அன்பர் ஒருத்தர் அங்கே கேரளாவில் வைக்கம் என்ற இடத்தில் சத்யசாய் சங்கீதோத்சவம் நடக்கிறது. அதில் இந்த புத்தகத்தை நாங்கள் வெளியிடுவதற்கு ரொம்ப மகிழ்ச்சி எங்களுக்கு. அதனால் நீங்கள்
அங்கே வர முடியுமா அந்த புஸ்தகத்தை எடுத்துட்டுன்னு கேட்குறார். ஸோ அது ஒரு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாக அமைந்தது. இந்த புத்தகத்துக்கு வந்து ஒரு அதாவது அவர் தான் நான் அந்த தெரப்பி நடக்கும்போது அந்த டிஅடிக்ஷன் சென்டரில் ஒரு பஞ்சாபி ஸ்டைலில் இருக்கக்கூடிய ஒரு ஹிந்தி பாடல் தான் அது யூஸ் பண்ணுவேன். அதில் வந்து முஜ்மே ஹி ரேக்கர் முஜி சே ஓ அப்பனி கோஜ் கராத்தா ரஹா அப்படின்ற ஒரு இது வரும். அதாவது என்னுள் இருந்து அவன் என்ன தேட வேண்டுமோ அதை தேட வைத்தான் அப்படிங்கிற மாதிரி இந்த விதமான ஒரு தேடல் இசை சிகிச்சை முறையை வந்து இதில் வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா முக்கியமாக இன்டகிரேட்டிங் கஸ்டமைஸ்டு இந்தியன் கிளாசிக்கல் மியூசிக் டு ஹாலிஸ்டிக் செல்ஃப் டெவலப்மெண்ட் அப்ரோச்சுன்னு சொல்லிட்டு, அதாவது ஒரு மாடியூல் பண்ணி அந்த மியூசிக்கை வந்து மற்ற சிகிச்சை முறையோட எப்படி தெரப்பி மியூசிக்கை இன்டகிரேட் பண்ணுறது, அதுக்கப்புறம் அதை வந்து அந்தந்த பிராந்தத்திலுடையவர்கள் மொழி பேசுபவர்கள் அந்தந்த ஏரியாவில் இருக்கவங்களுக்கு ஏற்ற மாதிரி எப்படி கஸ்டமைஸ் பண்ணுறது அப்படிங்கிறது தான் என்னோடய ரிசர்ச்சாக இருந்திருக்கு. அப்போ இந்த மாதிரி ஒரு ரிசர்ச் நடக்கணும் அப்படிங்கிறதுக்கு அவர் உறுதுணையாக இருந்திருக்கிறார். அவருடைய அந்த வேலை வந்து நம்ம ஒரு கருவியாக தான் செய்திருக்கிறோம் என்கிற அந்த நம்பிக்கை வந்து எனக்கு ஆழமாக ஏற்பட ஆரம்பித்தது. அந்த ரிசர்ச் பாதி வரும்போது தான் எனக்கு வந்து இதெல்லாம் கோயின்சிடென்ஸ் கிடையாது, இதெல்லாம் வந்து ஒரு இறை இறை பணி, இறை பணி, இது வந்து இறைவனுடைய சங்கல்பம், இது வந்து நம்ம மூலமாக நடக்கிறது அப்படிங்கிற அந்த அந்த தாட் ப்ராசஸோடு நான் ஃபர்தராக பண்ண ஆரம்பித்தேன். இந்த எல்லாம் முடிச்சுட்டு இந்த புக்கெல்லாம் பப்ளிஷ் பண்ணின அப்புறமும் வந்து எனக்கு அந்த புக்கில் வந்து ஒரு 3 சாப்டருக்கு மேலே 3, 4, 5 கடைசி சாப்டரும் இதில் வந்து சத்ய சாய்பாபா அவர்களுடைய மூலமாக, அவருடைய தொண்டர்கள் மூலமாக எனக்கு என்னெல்லாம் உதவி கிடைத்தது, அது தவிர என்னுடைய லைஃப்லேயும் அவருடைய சில அதிசயத்துக்கத்தக்க விஷயங்கள் நடந்தது என்பதையும் அந்த புத்தகத்திலும் பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். எ கால் டு காட் மியூசிக் தெரப்பி ஃபார் எவல்யூஷன் என்று இந்த புத்தகத்திற்கு பெயரிட்டு இதை பப்ளிஷ் பண்ணினேன் 2016. இந்த புத்தகத்திலுடைய முக்கியமான விஷயம் என்ன என்றால், அதில் சயின்டிஃபிக்காக மியூசிக் தெரப்பியை எப்படி நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுங்கிறத எழுதியிருக்கேன். மியூசிக் தெரப்பியை ஆரம்ப நிலையில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவவர்களும் படிக்கலாம். அது தவிர இதில் வந்து மியூசிக் தெரப்பிங்கிறது ஒரு மனிதனை வந்து அவனுடைய சைக்கலாஜிக்கல் இஷ்யூஸ்லேருந்து விடுவித்து அவனை வந்து சைக்கலாஜிக்கல் இஷ்யூஸ் தான் நமக்கு ஃபிசிக்கல் இஷ்யூஸை கொடுக்கறது. அதனால் அதுலேருந்து விடுவித்து அவனுடைய அந்த பரிமாண வளர்ச்சியை தடைபடாமல் எப்படி மியூசிக் தெரப்பி மூலமாக நமக்கு வந்து நோய் வந்ததுனால் நம்மளுடைய எவல்யூஷன் தடைப்படும். எவல்யூஷன் பற்றி பேசும்போது, கிரியா யோகம் பற்றி பேசும்போது பரமஹம்ச யோகானந்தருடைய புஸ்தகத்தில் இது படிக்கலாம். நோயற்ற வாழ்வினால் தான் நம்ம வந்து நம்மளுடைய பரிமாண வளர்ச்சி கண்டினியூஸாக நடக்கும். நோய் என்பது வந்துவிட்டாலே நம்மளுடைய பரிமாண வளர்ச்சி பாதிக்கப்படும், நம்மளுடைய எவல்யூஷன் பாதிக்கப்படும். இப்போ நம்ம எதுக்கு இங்கே வந்திருக்கோன்றது அது எவால்வ் ஆகி ஒரு ஹையர் ஸ்டேட் அப்படிங்கிறதுக்கு போகிறது தான் மனித பிறவியுடைய நோக்கமே. அனிமல்ஸால் முடியாத ஒன்று நம்ம மனிதர்கள்கிட்ட இருக்குது. இப்படியாக வந்து இந்த எவல்யூஷனுக்கு எப்படி மியூசிக் தெரப்பி உறுதுணையாக இருக்கிறது அப்படின்னு எழுதும்போது, எவல்யூஷனில் ஃபஸ்ட்டு வந்து நோயிலேருந்து விடுபடுறது, உடல் நோய், மனநோய், இந்த 2 நோயும் இல்லாமல் இருக்கும் பொழுது தான் அடுத்த ஸ்டெப்பை நம்ம யோசிக்க முடியும். இப்படியாக அந்த புத்தகத்திலேருந்து நிறைய டீட்டெயில்ஸ் எழுதியிருக்கேன். மியூசிக் தெரப்பியை ப்ராக்டிஸ் பண்ணணுங்கிறவங்க கஸ்டமைஸ் எப்படி பண்ணணும், அதை எப்படி வந்து ஆடியன்ஸ் கிட்ட கொண்டு போகணும், அப்புறம் எப்படி பேஷண்ட்டோட கேஸ் ஹிஸ்ட்ரி எடுக்கணும், இப்படி நிறைய அடிப்படையான விஷயங்கள் அந்த புத்தகத்தில் இருக்கின்றது. இப்படியாக நான் வந்து என்னுடைய ரிசர்ச் கண்டினியூஸாக வந்து ஸ்ரீ சத்ய சாய்பாபா அவருடைய தொண்டர்கள் மூலமாகவும், மற்றபடி அவருடைய டைரெக்டாக எனக்கு சில சமயம் சில ஹிண்ட் மாதிரி சில மெசேஜஸ் வரும். அது வந்து அது எனக்கு புரியும். அதை நான் சட்டில் ஹிண்ட்டுன்னு சொல்லிவிட்டு, நான் சட்டில் மெசேஜஸ்ன்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு அந்த வழியில் போகும்போது எனக்கு அதுக்கு உண்டான ரிசல்ட் கிடைக்கும். சில சமயம் சில இடங்களில் அந்த தெரப்பி ஒர்க்கே ஆகாது. அப்போ பார்த்தா ஒரு சட்டில் மெசேஜ் மாதிரி வந்து ஒரு பாடல் மூலமாகவோ இல்லை ஏதோ ஒரு யார் மூலமாகவோ நமக்கு வரும் பொழுது அந்த ஒரு இன்சிடென்ட்ஸையும் நான் இங்கே நினைவு கூறுகிறேன். ஒரு குரு என்பவர் நம்ம எல்லாருக்குமே வேணும். அந்த குருவானவர் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடைக்கற்களை நீக்கி நம்மளை முன்னேற்றி கொண்டு போகும்
ரோல் அவருக்கு இயற்கையால் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதனால் நமக்கு நம்முடைய வாழ்க்கையில் எந்த குருவால் நம்மளுடைய தடைக்கற்கள் நீங்குகின்றன என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். என்னுடைய வாழ்க்கையில் பெரும்பான்மையாக ஸ்ரீ சத்யசாய் பாபா அவர்களுடைய அனுகிரகத்தால் பல இடத்தில் தடைகளை கடந்து மீறி வந்தது. இதை நான் இந்த ஒரு பதிவில் மிகுந்த நன்றி உணர்வுடனும் பக்தியுடனும் தெரிவித்துக் கொள்கின்றேன். மீண்டும் இசை சிகிச்சை என்பதை பற்றிய இன்னும் பல அப்லோடு நம்ம சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.